நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 12. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனச் சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரினர் பெறும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். சிந்தனை: ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் என்று கூறிக்கொண்டு இயேசு தம் சீடர்களை அனுப்புகின்றார். இயேசு ஏன் தம் சீடர்களை, ஆடுகளை போன்றவர்களை ஓநாய்களிடையே அனுப்புகின்றார்? பெரும் ஆபத்தை எதிர்கொள்ளும் சூழலுக்குள் இயேசு ஏன் அவர்களை அனுப்புகின்றார்? புனித அம்புரோஸ் இது பற்றி கூறுகையில், சீடர்கள் பயம் கொள்ள எந்தவித காரணமும் இல்லை. ஏனென்றால் இயேசு நல்லாயனாக இருப்பதால் அவர் எப்போதும் தம் மந்தைகளை எல்லாவித ஆபத்துக்களிலும் இருந்து காத்து கொள்வார். அவ்வாறாயின் சீடர்கள் எப்படிப்பட்ட ஆபத்தை எதிர்கொள்ளுகின்றார்கள் என்பதை நாம் நோக்குவது பொருத்தமானது. இங்கு ஓநாய்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அன்றைய சில கொடூரமான சமய சிவில் தலைவர்களை குறிக்கின்றது. அத்தோடு சீடர்களையும் அவர்களின் படிப்பினைகளையும் புறக்கணிக்கின்றவர்களையும் குறிக்கின்றது. இயேசுவும் பின்பு சீடரும் பலவிதமான ஆபத்துக்களை எதிர்கொண்டார்கள். இவை துன்புறுத்தல்கள் என்று சொல்லலாம். ஆனால் இந்த துன்புறுத்தல்களை எதிர்கொள்ள ஒருவர் அச்சம் கொள்ள வேண்டுமா என்றால் இல்லை. ஏனென்றால் இயேசு இதனை எதிர்கொண்ட போது அவர் அச்சம் கொள்ளவில்லை. அவ்வாறே பின்னாட்களில் சீடர்களும் துன்பங்களை எதிர்கொண்ட போது அச்சம் கொள்ளவில்லை. இங்கு சொல்லப்படுகின்ற ஆபத்து என்பது ஒருவருடைய ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய நிலையான அழிவை குறிக்கின்றது. அதுதான் பாவமாகும். பாவம் மட்டுமே ஒருவருடைய ஆன்மாவை அழிக்கின்ற சக்தி கொண்டது. துன்புறுத்தல்களோ சாவோ அல்ல. எனவே ஓநாய்களிடையே ஆடுகளைப் போல இயேசு அனுப்பும்போது அவர் துன்புறுத்தல்களையே, சாவையே குறிப்பிடுகின்றார். இந்த துன்புறுத்தல்களின் மத்தியில் அவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் துணிவும் அவர்களுக்கு நிலைவாழ்வை பெற்றுக் கொடுக்கும். அத்தோடு ஏனைய கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் இறைவனின் அருளின் கருவிகளாக அமைந்து கொள்வார்கள். தொடக்க திரு அவையில் வேத சாட்சிகளின் இரத்தம்
கிறிஸ்தவர்களுக்கு விதியாகவே ஆனது. இதற்காகவே இயேசு சீடர்களை ஓநாய்களிடையே அனுப்பிய போது இயேசுவும் அவர்களோடு சென்று நல்ல ஆயனாக நின்று அவர்களின் ஆன்மாவை காத்து அவர்களை நம்பிக்கையில் துணிவுடன் நிலைத்து நிற்கச் செய்ததோடு அவர்களின் ஆன்மாவையும் பாவத்தில் இருந்து காத்தார். அவர்கள் உடல் சாவை எதிர்கொள்ள அச்சம் கொள்ள வேண்டுமென்று இயேசு விரும்பவில்லை. மாறாக தம் ஆன்மாவை காத்து கொள்வதில் அதிக அக்கறை கொள்ள வேண்டுமென்றே இயேசு விரும்புகின்றார். செபம். ஆண்டவரே, எமது வாழ்வு உம்முடையதே. உம்முடைய விருப்பம் போல் அதனை மாற்றி அமைத்துக் கொள்ளும்.